2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. இன்னொருவர் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். 2 பேர் எடுத்து வச்சு வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் சிறிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இன்னொரு கலாத்தியர் வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாள் நம்முடைய வார்த்தை வசனம் எங்களோடு பேசட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தாவீதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த காலகட்டத்திலே கிருபையின் உபதேசம் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. we are under grace. கிருபையின் காலம். தப்பு பண்ணால் பிரச்சனை இல்லை, பாவம் பண்ணால் பிரச்சனை இல்லை, என்ன வேணா பண்ணிக்கோ, கிருபை இருக்குது, இந்த கிருபையால் ஆண்டவர் நம்மளை மன்னித்து விடுவார் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பாவத்தை குறித்து எச்சரிக்கிற பிரசங்கங்கள் பேசுகிறவர்கள், பரிசுத்தத்தை மையப்படுத்தி பேசுகிறவர்கள், இப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளை சில பேர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் கோபமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சாபத்தையே பேசிகிட்டு இருக்கிறாரு, அன்பாகவே பேச மாட்டேங்கிறாரு ஒரு பாஸ்டர். அது மாத்திரமில்லை, எப்பயுமே இந்த நியாயம் தீர்க்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் கேலியும் கிண்டலும் என்ன பண்ணுவாங்க பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் சில நேரம் என்ன சொல்லுவாங்க, இன்னும் உங்கள் பழைய பிரசங்கியாராகவே இருக்கிறாங்க, பழைய காலத்து பிரசங்கியார் மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லா கவனிங்க, கடந்த வாரத்திலே தாவீது அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம். பத்சேபாளுடைய செய்த தவறு, அதற்கு பிறக்கிற குழந்தை 9 மாதம் கழித்து தேவன் எச்சரிக்கிறார். குழந்தை என்ன பண்ணுது, கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் குழந்தை மரித்து போகிறது. இதோட போன வாரம் நம்ம தியானித்தோம். ஆனால் எனக்கும் இதை தொடர்ந்து பொழுதுனிக்கு இதை பேசுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பாவம் பாவம் பாவம்னு பேசுறதுல எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது. நான் பேசலை, ஆனால் பைபிள் பேசுது. ஹல்லேலூயா. நான் பேசலை, ஆனால் பைபிள் தொடர்ந்து அந்த விஷயத்தை விடலை, ட்ராப் அவுட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமும் 2-3 அதிகாரங்கள், 12ஆம் அதிகாரம், 13, 14, 15 எல்லாமே இந்த விஷயங்களை ரொம்ப அதிகமாக பேசுகிறத நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு அதிகாரம் இல்லை, 2 அதிகாரம் இல்லை, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாவீது தான் செய்த தவறுக்குண்டான விளைவுகள் என்னென்ன அவனுடைய வாழ்க்கையில் வருதுங்கிறத அதிகம் பேசுகிறத நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு தான் கலாத்தியர் புத்தகத்தை நம்ம வாசித்தோம். ஏன்னா சில பேர் என்னன்றாங்க, சார் அது பழைய ஏற்பாடு பாஸ்டர், புதிய ஏற்பாடில் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடு we are under law, நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நம் கிருபையின் கீழே இருக்கும் பாஸ்டர், அதனால் அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் நல்லா கவனிங்க, கலாத்தியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையின் காலத்தில் தான் பேசுகிறார். கிருபையை பற்றி பேசுனதும் பவுல் தான், அந்த கிருபையை குறித்து எச்சரிப்பு கொடுக்கறதும் பவுல் தான். ஸோ இந்த 2 விஷயங்களும் உண்டு. அதனால் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இன்றைக்கி நம்ம எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிருபை 2 பாயிண்ட் மெயின் ஹெட்டிங்காக தியானிக்க போகிறோம். கிருபை எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கவனிங்க, கிருபை எல்லா பாவங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கிறது, மன்னிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. செகண்ட் பாயிண்ட் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, கிருபையில் தேவன் நம் எல்லா பாவங்களையும் என்ன பண்ணுகிறார், மன்னிக்கிறார். இப்போ 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தாவீது சொல்றார். உடனே ப்ராஃபட் நாத்தான் சொல்றாரு, தீர்க்கதரிசி நாத்தான் சொல்றாரு, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எப்பொழுது தாவீது மனம் திரும்பி கர்த்தரிடத்துல நான் பாவம் செய்தேன் அப்படின்னு ஒரு கன்ஃபஸ் பண்றானோ, அறிக்கை இடுகிறானோ, அப்பொழுது உடனே அதுக்கு ஒரு பதில் கிடைக்குது, கர்த்தர் உன் பாவங்களை எல்லாம் நீங்க செய்தார். பழைய ஏற்பாடு புத்தகத்திலையும் கர்த்தர் பாவங்களை நீங்க செய்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர். நல்லா கவனிக்கணும். பாவம், பாவத்தின் விளைவு. அப்ப ஹெட்டிங் இன்னைக்கு அதுதான். என்ன ஹெட்டிங் அப்படின்னு சொன்னா, the truth about consequence, அதாவது பாவத்தினுடைய விளைவுகள். அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். நல்லா பாருங்க, பாவத்தினுடைய விளைவுகளும் கிருபையும். இதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அப்ப இந்த 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்ற, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு அப்படின்னு சொன்னா தேவனுடைய வாக்கு தத்தம் அது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் தாவீது என்ன பண்ணிருக்கணும், உயிர் வாழ்ந்திருக்கணும். இஸ்ரவேல் தேசத்துல தாவீது 5000 வயசோட உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். பட் தாவீது இறந்துட்டார். அப்ப தேவ வார்த்தை பொய்யா, தேவனுடைய வாக்கு தத்துவம் பொய்யா. இங்க சாகாதபடிக்கு அப்படின்னு சொல்றது பிசிக்கல் டெத்து கிடையாது, ஆவிக்குரிய மரணம். அப்ப ஆவிக்குரிய மரணம் உனக்குள்ள ஏற்படாதபடிக்கு உன் பாவம் உனக்கு தடையா இருக்காது. ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு சொன்னா எட்டர்னல் செப்பரேஷன், அதாவது நிச்சயமாய் கடவுளை விட்டு பிரிந்திருப்பது. பூமியிலே ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது பூமியிலே மாத்திரம் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறது கிடையாது. அவன் மரித்த பிறகும் அங்கு பாவம் செய்திருந்தால், பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருந்தால், பரலோகத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டு நரகத்துக்கு அனுப்பப்படுவான். அங்கே ஒரு செப்பரேஷன், பிரிவு உண்டு. ஸோ இந்த அர்த்தத்தை தான் இங்கே யாரு கோட் பண்றான்னு சொன்னா ப்ராஃபட் நாத்தான். அதாவது நாத்தான் என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றது நம்ம பார்க்க முடியுது. ஆனா நல்லா கவனிங்க, நாத்தான் தெளிவா சொல்றாரு, உன் பாவம் முழுவதும் நீங்க செய்தார். கடவுள் என்னைக்குமே இது மட்டும் நீங்க செய்யறேன், அது மட்டும் நீங்க செய்யறேன்னு கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், பாவம் பாவம் மாத்திரம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவனிங்க, பாவம் மாத்திரம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாவத்தை நீங்க செய்தார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றார். எஸ், புதிய ஏற்பாடு புத்தகமும் அதுதான் பேசுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுது, தேவனுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை முழுவதும் என்ன பண்ணுகிறது, மன்னிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லி தேவன் கிருபையாலே நம்மை மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த மன்னிப்பு குறித்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், வேதாகமம் சொல்லுகிற மன்னிப்பு என்பது ஒரு நீதிமன்ற மன்னிப்பு ஆகும். அல்லேலூயா. இப்ப இந்த நீதிமன்ற மன்னிப்பு, ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற மன்னிப்பை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று கடவுள் மன்னிக்கிற மன்னிப்பு, இன்னொன்று உலகப்பூர்வமான நீதிமன்றம். உண்டு, 2 விஷயம் இருக்கு. இந்த 2க்கும் வித்தியாசத்தை தெளிவா நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அதாவது கர்த்தருடைய பகுதியில் கிடைக்கக்கூடிய மன்னிப்பு என்பது, ஒரு மனிதன் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா, குற்ற உணர்ச்சி வருது. அந்த குற்ற உணர்ச்சி எப்படி அவனை லீட் பண்ணுது, எப்படி தொடர்ந்து கொண்டு போகுதுன்னா, பாவத்திற்குரிய தண்டனைக்கு நேராக அவனை கொண்டு போகுது. இப்ப அடுத்த விஷயம், அவன் பாவத்திற்குண்டான தண்டனைக்கு வந்த உடனே மரணத்தினுடைய பெஞ்சில் அவன் என்ன பண்ணிட்டான், உட்கார ஆரம்பிச்சுட்டான். மரணத்தினுடைய அந்த பெஞ்சில் என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டான். ஸோ இந்த நேரத்தில் தான் கர்த்தரை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் குற்ற உணர்ச்சியிலிருந்து, அவனுக்குடைய அந்த தண்டனையிலிருந்து, அதே போல அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு பெஞ்சில் இருந்து, ஒரு நித்திய செப்பரேஷன், நித்திய பிரிவில் இருந்து அவனை மீட்டு கொண்டு அவனை என்ன செய்து அப்படின்னு சொன்னா, தேவனோடு இழந்து போன உறவை திரும்ப புதுப்பிக்கிறது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே போல இப்படிப்பட்ட இந்த மன்னிப்புக்கு கர்த்தர் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன விலைக்கிரயம் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தை, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நியாயம் தீர்த்து தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுகமாக்கி இருக்கிறார். நியாயம் தீர்த்து தான் பாவம் நீங்க செய்திருக்கிறார். ஜஸ்டிஸ் இல்லாம மன்னிச்சுட்டேன் போ அப்படின்னு சொல்றது இல்லை. அப்படி செய்யறது தேவனுடைய நீதிக்கு புறம்பான ஒரு விஷயம்.
தேவனுடைய பரிசுத்தத்துக்கு புறம்பான ஒரு விஷயம், தேவனுடைய ஹோலினஸ், தேவனுடைய ஜஸ்டிஸ், தேவனுடைய ரைச்சஸ்னஸ், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம் எல்லாவற்றிற்கும் எதிரானது. கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ட்கட்ல செய்யறவர் கிடையாது. நம்மெல்லாம் எந்த விஷயத்தையும் குறுக்கு வழியில சீக்கிரம் குறுக்கு வழி இப்படிலாம் யோசிக்கிறது உண்டு. கடவுள் எல்லா விஷயத்தையும் நியாயமான முறையிலே நேர் வழியில என்ன பண்ணுகிறவர், செய்கிறவர். இப்ப உலகப்பூர்வமாக நீதிமன்றம் கொடுக்கிற மன்னிப்புங்கிறது வேற. அந்த மன்னிப்பு என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுக்குறாங்க, எந்த நோக்கத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குன்னு ஒரு லா வச்சிருக்கிறாங்க, அதன் வகையில் எப்படியோ கொடுக்குறாங்க. சில நேரத்தில் 12 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 6 வருஷம் ஆன உடனே அவங்களுடைய நடத்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் அது அரசாங்கத்தினுடைய அது ஒரு யுக்தி. அது அப்போ 12 வருஷம் நியாயமாக அவங்களுக்கு என்ன பண்ண தண்டனை கிடைக்கணும், அது எப்படி 6 வருஷமாக குறைக்கிறாங்க? அது அரசாங்கத்தினுடைய யுக்தி. அது ஏன்னா ஜெயிலை கட்டி எல்லாத்துக்கும் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் வெளியில் இருக்கிறவங்களோட உள்ளே இருக்கிற என்ன பண்ணுவாங்க, அதிகமாகிடுவாங்க. கவர்மெண்டால் ரன் பண்ண முடியாது. ஜெயிலுடைய நோக்கமே என்னென்னா அவங்க தப்பு பண்ணக்கூடாது, திரும்ப வெளியே போய் சுத்தமாக வாழணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவங்க தண்டனையை என்ன பண்ணிக்கிறாங்க, அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அதை இது பண்ணிக்கிறாங்க, சமரசம் பண்ணிக்கிறாங்க, தண்டனையை சமரசம் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் அப்படி விடுகிறவர் அல்ல. கடவுள் ஒருபோதும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கிடையாது. தெளிவா நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். தேவனுடைய இரக்கம் ஒருபோதும் தேவனுடைய ஜஸ்டிஸ, தேவனுடைய நீதியை ஒருபோதும் என்ன பண்ணாது, சமரசம் பண்ணிக்காது. தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் கருணை உள்ளவர். ஆனா இது மூணும் ஒருபோதும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய நியாயத்தையும் ஒருபோதும் சமரசம் பண்ணிக்கொள்ளாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பி அவருடைய மரணத்தின் மூலம், அந்த தண்டனையின் மூலம் தான், அந்த சாக்ரிஃபைஸ் மூலம், அந்த கிராஸ் மூலியமாக தான், சிலுவையின் மூலமாக தான் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணார், சமமாக நியாயம் தீர்த்தார். நல்லா கவனிங்க, சமரசம் கிடையாது, நியாயம் தீர்த்தார். God satisfies. satisfy அப்படின்னா திருப்திகரமாக. ஒரு திருப்திகரம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாரும். இப்ப அவர் திருப்தி அடைஞ்சார், இந்த அம்மா திருப்தி அடைஞ்சாங்கன்னு சொல்றது வேற, எல்லோரும் திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றது வேற. ஒரு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் 2 கரண்டி சாப்பாடை போட்டா அவர் திருப்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா எல்லாருக்கும் 2 கரண்டி சாப்பாடு போட்டு சமமா கொடுக்கும்போது எல்லாரும் திருப்தி அடைஞ்சாங்கப்பா அப்படிம்பாங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய திருப்தி அதுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எந்த இடத்திலையும் எதையுமே என்ன பண்ணல, சமரசம் செய்து கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் திருப்திப்படுத்தினது. அவருடைய நீதியை திருப்திப்படுத்தினது, அவருடைய நியாயத்தை திருப்திப்படுத்தினது, அவருடைய பரிசுத்தத்தை திருப்திப்படுத்தினது, அவருடைய மகிமையை திருப்திப்படுத்தினது, அவருடைய கனத்தை திருப்திப்படுத்தினது. ஒருவரும் அவரிடத்துல எதிர்த்து நின்று கேள்வி கேட்காதபடி எல்லாவற்றையும் என்ன பண்ணுச்சு, திருப்திப்படுத்துச்சு. கடவுளுடைய மரணம் என்கிறது அதுதான். இந்த விஷயம்லாம் ரொம்ப கவனமா என்ன பண்றோம், இந்த மன்னிப்புங்கிறதுல நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கடவுள் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய நீதி நியாயம் பரிசுத்தத்தை திருப்திப்படுத்திட்டார். பட் அதே சமயத்துல இந்த மன்னிப்பு என்பது, கடவுளுடைய மன்னிப்பு என்பது இன்னொரு ஆங்கிள் நீங்க ஆஸ்பெக்ட்ல நீங்க நோக்கணும். தாவீது அந்த இடத்துல நாத்தான் வந்து சொன்ன உடனே, நல்லா கவனிங்க, என்னென்ன விஷயமோ எல்லா விஷயம் சொன்ன உடனே 13ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். தேவனிடத்திலே ஒரு மனிதன் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ரிப்பண்ட் ஆகணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பாவத்தை அவன் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்கு சொந்தமாகணும், எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துடைய மரணம், என் தண்டனை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நீங்களும் நானும் 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று, பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒருபோதும் நம்முடைய பாவத்தை மன்னிக்காது.
நான் மனம் திரும்ப மாட்டேன், என் பாவத்தை நான் அறிக்கையிட மாட்டேன், நான் செஞ்ச தப்பை அறிக்கையிட மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், இப்படி இருந்து இயேசு எனக்காக மரிச்சதை என்ன பண்ணட்டும், அது எனக்கு சொந்தமாகட்டும் அப்படின்னு சொன்னா ஒருபோதும் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற முடியாது. உங்க பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யணும். முதலாவது அறிக்கை செய்துட்டு, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்கணும். ஃபெய்த் என்ன பண்ணும்? வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்காக எனக்காக சுமந்த அந்த சிலுவையை என்ன பண்ண முடியும்? நாம சொந்தமாக்கி கொள்ள முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு சொன்னது என்ன தெரியுமா? நாம் செய்த பாவத்தின் பாரங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, நீ அதை குறித்து குற்றத்தை சுமக்க வேண்டாம், அதை குறித்து குற்ற உணர்ச்சியோடு நீ இருக்க வேண்டாம், அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அதனுடைய தண்டனையை நீ சுமக்க வேண்டாம், அதனுடைய பிரச்சனைகளை சுமக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இடத்துல எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் மன்னிப்பு, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஃபர்கிவ்னஸ் என்பது, அதாவது மன்னிப்பு என்பது, நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பிக்கிறது, மீட்டெடுக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் குற்ற உணர்ச்சியோடு ஒருவரோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள குற்ற உணர்ச்சி வந்துட்டாவே அவனுக்குள்ள என்ன வந்துடும்? ஐக்கியம், ரிலேஷன்ஷிப் உடையும். பாவம் செய்யற வேலை அதுதான். ஒரு மனிதன் பாவம் செஞ்ச உடனே அதான் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சந்தோஷமா ஒரு இருக்கிறாங்க, ஆனா ஒரு நாள் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. அப்படி சண்டை வந்த உடனே அங்க நடக்கிற விஷயம் குற்ற உணர்ச்சி வந்துருச்சுன்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண முடியாது? ஐக்கியப்பட முடியாது. மனசுல குற்ற உணர்ச்சியோட பழைய ஐக்கியத்திற்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்ப பாவத்தினுடைய விளைவு குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சியோட விளைவு என்ன? தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை உடைக்கிறது. இந்த மன்னிப்பு என்பது அடுத்தது செய்யற வேலை. பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவிலே திரும்ப நம்மளை மீட்டெடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுகிறது? சேர்க்கிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம், சங்கீதம் 51ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது தாவீது இந்த தவறுக்கு பின்னாலே எழுதின ஒரு சங்கீதம். அது எப்படி தாவீது திரும்ப தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா பேசுறதை நாம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. சோ ஐக்கியம் ரொம்ப முக்கியம். குற்ற உணர்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா ஐக்கியப்படவே முடியாது. ஆனா இதே சமயத்துல கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்துல பலப்பட்ட தாவீது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்துல ஒழுங்கா சரியா இல்லை. நல்லா கவனிங்க, மெயின் பாயிண்ட்டுக்கு வரும்போது தான். இப்போ இத்தனை பாயிண்ட் நம்ம தியானிச்சோம். ஒரு சில பேருக்கு இது அடிக்கடி கேட்ட பாயிண்டா இருக்கலாம். பட் பிரச்சனை எங்கன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. தாவீதினுடைய லைஃப் ஸ்டைலுக்கு வருவோம். தாவீது தவறு பண்ணா நாத்தான் வந்து சொல்றான். உடனே பாவத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்புகிறான். உடனே கர்த்தர் அவனை மன்னித்து திரும்ப பழையபடியே கர்த்தருக்கும் அவனுக்கும் உண்டான உறவை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துறார். பட் இதே மன்னிப்பை தாவீது மற்றவர்களிடத்துல கொடுத்தானா அப்படின்னா அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப முக்கியமா நீங்க தியானிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்சலோமுடைய லைஃப் ஸ்டைல். தப்பு பண்ண உடனே ஏற்கனவே சொன்னது போல தாவீதுக்கு 4-5 மனைவிகள். அதுல ஒரு மனைவியினுடைய பிள்ளை அம்னோன், இன்னொரு மனைவியினுடைய பிள்ளை அப்சலோம், அதே போல தாமார், 2 பேர். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அம்னோன் ஒரு மனைவியினுடைய பையன் அம்னோன் என்ன பண்றான்? தாவீதினுடைய இன்னொரு மனைவியினுடைய மகளை என்ன பண்ணிடுறான்? கற்பழிச்சிடறான். இது எப்படி? அண்ணன் தங்கச்சி. ஸோ இந்த விஷயம் தாவீதுக்கு வருது. தாவீது உடைஞ்சு போறான். உடைஞ்சு போய் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, அப்சலோம் கோபத்தில் இருக்கான். அப்பா இப்ப என்ன பண்ண போறாரு? என் தங்கச்சி இந்த மாதிரி இவன் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. தாவீது என்ன பண்றான்? அவங்கள கூப்பிட்டு சரியா தாவீதால டீல் பண்ண முடியல. அம்னோன் பண்ண தப்ப சரியா தாவீதால என்ன பண்ண முடியல? டீல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, இதே தவறை யார் செய்திருக்கிறா? தாவீது செய்திருக்கிறான். நல்லா கவனிங்க.
நாம் ஒரு பாவத்தை செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படி தெரியுமா? நல்லா கவனிங்க. பாவத்தினால நடக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம குடும்பத்தில் நடக்கிற தவறுகளை கேள்வி கேட்க முடியாமல் நாம் என்ன பண்ணுவோம்? தடுமாறி நிற்போம். தாவீது பண்ண மிஸ்டேக் அதுதான். கேள்வி கேட்க முடியல. அம்னோனை குறித்து கேள்வி கேட்க முடியல. திருப்பி அதே ஸ்டேஜில் நீ பண்ணது சரியாப்பா, நீ மட்டும் தப்பு பண்ணா அது உனக்கு இச்சை வந்துச்சு, உனக்கு காமம் வந்துச்சுன்னு இன்னொருவனுடைய மனைவி எடுத்துக்குவ. அதே மாதிரி எனக்கு அந்த இச்சை வராதா? அதே மாதிரி எனக்கு அந்த காமம் வராதா? கேட்கலாம். இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கும்? அம்னோனுக்குள்ள தெரியும். அம்னோனுக்கு இந்த இன்சிடென்ட்லாம் தெரியும். அம்னோன் பெரிய பையன். பத்சேபாவுடைய அந்த சம்பவம்லாம் நடக்கும்போது இப்போ என்ன ஆகுது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீதுக்கு தள்ளப்படும் போது, அது சொல்லுவாங்களே ஒரு பழமொழி தமிழ் அழகு, திருடனுக்கு தேல் கொட்டுனது போல அப்படிம்பாங்க. கத்தவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அப்படி இப்போ என்ன பண்ண முடியல? டீல் பண்ண முடியல. இப்போ இது என்ன ஆகுது? மன்னிச்சு விட்ட மாதிரி, சரி சரி இனிமேல் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு மனக்கசப்போடு கவலையோடு இருந்தாலும் அதுக்கு மேலே பண்ண முடியல. இப்போ இது என்ன ஆகுது? அப்சலோமுக்குள்ள கசப்பை கொண்டு வருது. என்னடா நம்ம தங்கச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, அப்பா அவனை மன்னிச்சு விடுறாரு, அவனை ஒன்றும் பெரிய அவனுக்கு என்ன பண்ணல, தண்டனை கொடுக்கலையே அப்படின்னு என்ன பண்ணுறான்? ஒரு கசப்புக்குள்ள என்ன பண்ணுறான்? அப்சலோமுக்குள்ள போகிறான். இப்போ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்சலோம். டக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுறான்? அம்னோனை கொண்டு போட்டுறான், தாவீது பையன். இப்போ இந்த கேஸ் யார் இடத்துல வருது? தாவீது இடத்துல வருது. இப்போ தாவீது என்ன பண்ண முடியும்? இப்போ அப்சலோமுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அம்னோனுக்கு இந்த அப்சலோம் கொலை பண்ற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அம்னோனுக்கு கற்பழிக்கக்கூடிய இல்ல பிற பொண்ணு மேல இச்சிக்கக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாமே யாரிடத்துல இருந்து வந்தது? அம்னோன் கேட்டா நீ பத்சேபால பண்ணிலப்பா, அதான் நான் பண்ணேன் அப்படிமா. அப்சலோமை கூப்பிட்டு கேட்டா, ஏன்டா நீ எதுக்குடா என் பையனை கொலை பண்ணினா? நீ உரியாவை கொலை பண்ணலையா? அப்ப நான் ஏன் உரியாவை அப்சலோமை கொலை பண்ணக்கூடாது? பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது தாவீதுடைய வாழ்க்கையில. ஒண்ணுமே பண்ண முடியல தாவீதுனால. இந்த மாதிரி சமயத்துல அப்சலோம் ஓடி போயிடுறான். தன் தாய் வீட்டு சொந்தத்தோடு அங்க போய் என்ன பண்றான்? இருக்கிறான். இதை குறித்து தாவீது ரொம்ப நாள் புலம்பிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் அம்னோனுக்காக கவலைப்படுறான். அம்னோன் செத்து போயிட்டான். சரி இனிமேல் செத்து போனவனை குறித்து என்ன கவலை? உயிரோடு இருக்கிற அப்சலோமை குறிச்சாவது கவலைப்படலாம். ஏன்னா தாவீதுக்கு ஒரு ஆசை, ஒருவேளை அப்சலோம் தான் அடுத்த ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்சலோமை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறான். இதை யார் அறிஞ்சுக்கிறா? தாவீதினுடைய படைத்தளபதியாக இருந்த யோவாப் அறிஞ்சுக்கிறார். யோவாப் அறிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டோரியை போடுவோம், நாத்தான் பண்ண அதே வேலையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை ரெடி பண்ணி அந்த லேடி வராங்க தாவீது கிட்ட. தாவீது, நான் அந்த மாதிரி விதவை, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் இன்னொரு பையனை கொன்னுட்டான், இப்போ கேஸ் ஆகி போச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, கொன்னவன் செத்து போனவன் தான். இப்போ இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆதாரம் அந்த பையன் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? வாழ்க்கை நிர்கதியான நிற்கிறேன்ப்பா, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க ராஜா அப்படிங்கிறார். உடனே தாவீது, ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலை, சரி அந்த பையனை மன்னிச்சு ஏற்றுக்கோமா, அரசாங்கத்தில் நான் சொல்லி அவனை விடுவிச்சிட்றேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு இப்படி ஒரு பிளாட், அதாவது ஒரு எபிசோடு போகுது, ஒரு கதை போகுது. இதை சொன்ன உடனே டக்குன்னு ஒரு பாலை தூக்கி போடுறாங்க. தாவீது, நீ இந்த பையனை மன்னிக்கிறியே, இதே மாதிரி தானே அப்சலோம்? செத்து போனவனை குறித்து நீ கவலைப்பட்டது சரி, உயிரோடு இருக்கிறான்ல அப்சலோம், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு. உடனே தாவீது, நம்ம வாயிலேயே நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, சரி அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாவீது கொண்டு வரார். அப்படி கொண்டு வந்த உடனே அப்சலோம் கொண்டு வரப்படுறாரு. தாவீது சொல்றாரு, சரிப்பா ஒழுங்கோ தப்பு பண்ணாமல் இரு அப்படின்லாம் சொல்லாமல் வந்த உடனே சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதாவது என்ன தப்பு பண்றாரு அப்படின்னா, தாவீது அப்சலோமை வர வச்சு எப்படி தாவீது கர்த்தர் சமூகத்தில் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அறிக்கை இட்டானோ, அதே போல அப்சலோமுக்கு அந்த அறிக்கை இடுகிற பழக்கத்தை யார் கற்றுக் கொடுக்கல? தாவீது முடியல. அறிக்கை இட்டு அவனை ஒப்பு கொடுக்க என்ன பண்ணல, வைக்கல. அப்படி வைக்காததுனால என்ன நடந்துச்சு? அவனுக்குள்ள தான் செய்த காரியம் சரின்னு யார் நினைச்சிட்டு இருக்கிறா? அப்சலோம் நினைச்சிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அப்சலோம் என்ன பண்ணிடுறாரு? கடந்து போயிடுறார். கடந்து போயிட்டு கொஞ்ச நாட்கள் ஆன உடனே தாவீதுக்கு திரும்ப எதிராக என்ன பண்ணிடுறாரு? கிளம்பி வந்துடுறாரு. சகோதர சகோதரியே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிள்ளைகள் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுகிற தவறு அதுதான்.
என்னைக்கும் பிள்ளைகள் தவறு பண்ணாத அறிக்கை செய்ய பழக்கிறது கிடையாது. ரெண்டாவது, அவங்களுக்கு நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி அறிக்கை செய்ய பழக்காம அவங்கள விட்டு பிரித்து வச்சிடுறது, அவங்களுக்கு உண்மையான அன்பு செலுத்தாமல் இருக்கிறது. இதுதான் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்புவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய காரணமா என்ன பண்ணிருச்சு, அமைஞ்சிருச்சு. கொஞ்சம் கவனிங்க, கவனம் சிதறக்கூடாது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அவங்க தவற உணர்ந்திருக்கிறாங்க இல்லையா என்பதை நம்ம அறிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா அவங்களை குறித்து பெருமையா பேசுறது உண்டு. குழந்தைங்க வளரும் போது போடாங்குது, கெட்ட வார்த்தை பேசுது. என் புள்ள பார்த்தீங்களா போடின்னு சொல்லுது அவங்க அம்மாவை, போடான்னு சொல்லுது அவங்க அப்பாவை. என்ன அழகா ஒரு கெட்ட வார்த்தை பேசுது அந்த புள்ள. ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்ட சொல் ஒத்துக்கோ ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்றது கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும். குழந்தை தப்பு பண்ணியிருக்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அதை மன்னிப்பு கேட்க வச்சு திரும்ப தேவன் பக்கமா அந்த குழந்தை என்ன பண்ணும், கொண்டு வரணும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, மன்னிப்பு கேட்க வைக்க மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம சண்டை பண்றோங்கிற பேர்ல உங்ககிட்ட அன்பு செலுத்த மாட்டேன், உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு முகத்தை திருப்பிட்டு போறோம். இப்படிப்பட்ட செயல்கள் என்ன செய்யும்னா அவங்களுக்குள்ள இன்னும் என்ன பண்ணும், தான் செய்வது தவறு இல்லை, தான் செய்தது சரி என்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, போக ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? கர்த்தர் ஏன் பாவத்தில் இருந்து மன்னித்து திரும்ப அவரோடு சேர்த்து கொள்ளுகிறதுக்கு உண்டான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? திரும்ப அவங்க போய் பாவம் பண்ணக்கூடாது, திரும்ப அவங்களுக்குள்ள கசப்பு வரக்கூடாது, திரும்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்த பாவ மன்னிப்பு என்கிறத கர்த்தர் கிருபையால கொடுக்கிறார். ஆனா இருந்தாலும் அந்த பாவ மன்னிப்புக்கு உண்டான ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு திருப்திய தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி முழுவதுமாக சரி செஞ்சிடறார். ரொம்ப முக்கியம். முதல் பாயிண்ட் அது. இரண்டாவது, கிருபையில் தேவன் ஒருபோதும் பாவத்தின் விளைவுகளை நீக்குபவர் அல்ல. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா பாவத்தை மன்னிக்கிறவர், ஆனால் அதே சமயத்தில் அந்த பாவத்திற்குண்டான விளைவை கர்த்தர் நீக்குபவர் அல்ல. அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சு, நான் செஞ்ச பாவத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்குண்டான தண்டனை அவர் பெற்றுக்கிறாரு. என்ன பரலோகத்திற்குண்டான தகுதியை கொடுத்துடுறாரு. அவரோடு இருக்கக்கூடிய பிரிவெல்லாம் எடுத்து போட்டு என்னை சேர்த்து வச்சுறாரு. இதெல்லாம் ஒரு புறம். பட் நான் செஞ்ச பாவத்தினுடைய விளைவை கண்டிப்பாக நான் சந்தித்து தான் ஆகணும். கலாத்தியர்ல அதான் தெளிவா சொல்றாரு, நீ எதை விதைக்கிறையோ அதை கண்டிப்பா நீ என்ன பண்ணி தான் ஆகணும், அறுத்து தான் ஆகணும். நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவமெல்லாம் போக்கிருச்சு, இனி நான் சுதந்திரவாளி, என் பாவத்துக்கு உண்டான விளைவு இல்லைன்னு திரும்ப போய் பாவம் செய்யறது. திரும்ப நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டார், திரும்ப போய் நான் பாவம் செய்யறேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆண்டவர் என் இல்லைங்க. எஸ், பாவத்தை மன்னிச்சு அவரோட உங்களை சேர்த்துக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நாம் செய்த பாவத்திற்குண்டான விளைவுகளை கண்டிப்பாக நாம் சந்தித்து தான் ஆகணும். கர்த்தர் சும்மா விடுகிற ஒரு தெய்வம் அல்ல. ஏன் ஆண்டவர் பாவத்தின் விளைவுகளை நம்ம எடுத்து போடல அப்படின்னா 2-3 விஷயம் உண்டு. முதலாவது, பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் என்ன, பாவத்தினுடைய கோரம் என்ன என்பதை, பாவத்தினுடைய விளைவை நாம் சந்திக்கலைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அறிந்து கொள்ள மாட்டோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய உறவில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கிறது, அதே சமயத்தில் பாவம் நமக்கு எப்படிப்பட்ட விளைவை கொண்டு வருகிறது என்பதையும் என்ன பண்ணும், அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பாவத்தின் விளைவை நம்ம சந்திக்கல அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணாது, இருக்காது. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படலைனா என்ன அர்த்தம், தேவன் நீதி இல்லாதவர், தேவன் நியாயம் இல்லாதவர், எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர். அப்படி போனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி உலக மனுஷன் பார்க்குற மாதிரி தராதரம் பார்த்து, ஜாதியை பார்த்து, மொழியை பார்த்து, அழகை பார்த்து, படிப்பை பார்த்து ஏற்றி தாத்தியமா செய்யறது போல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் அப்படி கிடையாது.
அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொன்னா அவர்கள் செய்த தவறுக்குண்டான தண்டனையை சரியா என்ன பண்றாரு? ஆண்டவர் செஞ்சுதான் வரார். அப்சலோமுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டாரு, தாவீதுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டாரு, அம்னோன் தப்பு பண்ணா அவனுக்கும் தண்டனை கொடுத்துட்டாரு ஆண்டவர். யாரையுமே அங்க விட்டு வைக்கல ஆண்டவர். அதுக்குண்டான விளைவு தாவீதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்? தண்டனை கொடுத்தாரு. அது ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம தியானிக்கிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, தாவீது மரணத்தை விதைத்தார், தாவீது மரணத்தை அறுவடை செய்தார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. தாவீது யாரை கொலை பண்ணாரு? உரியாவை. எல்லாரும் சொல்லுங்க, யாரை கொலை பண்ணாரு? எத்தனை டெத்? தாவீது எத்தனை கொலை பண்ணாரு? ஒரே ஒரு கொலை. பத்சேபால்ட்ட தப்பா நடந்து பத்சேபாலுடைய ஹஸ்பண்ட உரியாவை ஒரே ஒரு கொலை தான் பண்ணாரு தாவீது. ஆனா அந்த ஒரு கொலைக்குண்டான நியாய தீர்ப்பு தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனை கொலை நடந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொலை என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த முதல் குழந்தை செத்து போனது. ஃபர்ஸ்ட் குழந்தை. ரெண்டாவது, அப்சலோம் அம்னோனை கொண்டு போட்டான். ஒரு பையன் இன்னொரு பையனை கொலை பண்ணி போட்டான். ரெண்டாவது. மூன்றாவது, அப்சலோமை தாவீது கொலை செய்தான். தாவீதினுடைய படைகள் தாவீதுட்ட சொல்லி என்ன பண்ணாங்க? கொலை பண்ணாங்க. மூணாவது, அப்சலோமை கொலை பண்ணாங்க. நான்காவது, சாலமோன் தாவீதினுடைய இன்னொரு பையனாகிய அதோனியாவை என்ன பண்றான்? கொலை பண்ணி போடுறான். 4 கொலைகள். எத்தனை கொலை? 4 கொலை நடந்தது. தாவீது எத்தனை கொலை பண்ணா? அவன் குடும்பத்தில் எத்தனை கொலை நடந்தது? இந்த 4 குழந்தையும் யாரு? ஆனா இங்க 12ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் மன்னிச்சுட்டாரே பாவத்தை. அப்புறம் ஏன் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன் டயலாக்லாம் நம்ம விடுறோம்ல. அப்ப தாவீதுக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் எம்மாத்திரங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? தெளிவா யோசிச்சுக்கணும். அது மாத்திரமல்ல, தாவீது அதற்குண்டான வேதனையை அனுபவிக்கிறான். ஒருவர் கூட வாசிங்க, 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்சலோம் செத்து போனான்னு கேள்விப்பட்டவன நெஞ்சா அடிச்சுட்டு அழுகிறான். அழுதுட்டு அவன் சொல்றான், உனக்கு பதிலா நான் செத்து இருந்தா பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்றான்? தப்பு பண்ணது யாரு? அதனால சொல்றான், நீ செத்துட்டியாடா நான் பண்ண பாவத்துக்கு, அதுக்கு பதிலா நான் செத்து போயிருக்கலாமே, நீ சாகிறத பார்த்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேனே நான் பண்ண பாவத்துக்கு. இப்படியே தானே ஒவ்வொரு பிள்ளைக்கும் அழுதுருப்பான். பத்சேபா குழந்தைக்கும் அழுதுருப்பான், அம்னோன் செத்ததுக்கு அழுதுருப்பான், அதே போல அப்சலோம் செத்ததுக்கு அழுதுருப்பான். அதோனியா அவன் மரிச்சதுக்கு அப்புறம் தான் மரிக்கிறான். எல்லாத்தையும் அப்படித்தானே கஷ்டப்பட்டு இருப்பான் தாவீது. அந்த மரணத்தினுடைய வேதனையை யார் உணர்றா அந்த இடத்துல? அல்லேலூயா. உரியா சாகும் பொழுது அந்த உரியாவினுடைய மரணத்தின் வேதனை இதே போல உரியாவுக்கு நெருக்கமானவர்கள், உரியாவின் தாயார், உரியாவினுடைய தகப்பன், உரியாவின் சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கலாம்? அவங்க அத்தனை பேர் இப்படி அழுதுருப்பாங்கல்ல, உரியா இப்படி போயிட்டியடா, உன்னை இப்படி கொன்னுட்டாங்களடா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அதே வேதனையை, யாரோ செத்ததுக்கு வேதனைப்படல, என் பிள்ளைங்க ஒன்னொன்னா செத்து போகுதே, நான் மரணத்தை விதைச்சேன், இன்னைக்கு அந்த மரணத்தினுடைய அறுவடையை ஒவ்வொன்னா என் வீட்டில் நான் அறுத்துட்டு கிடக்கிறேனே. எஸ், கிருபையால பாவத்தை மன்னிச்சாருங்க, விளைவு ஆண்டவர் நீக்கல. இந்த உபதேசம் சில பேர் தப்பான உபதேசம் உங்ககிட்ட சொல்லலாம், இல்லை உண்மை அதுதான், நான் பைபிளை தான் பேசுறேன். இதுக்கு ரெண்டுக்கும் நான் அழகா ஒப்பிட்டு சொல்லிட்டேன். பவுலும் தான் கலாத்தியர்ல தெளிவா என்ன பண்றாரு சொல்றாரு. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தாவீது இச்சையின் பாவத்தை விதைத்தார், அவர் இச்சையின் பாவத்தை என்ன பண்ணார்? அறுவடை செய்தார். ஒரு செக்ஷுவல் சின், ஒரு அடல்ட்ரி, ஒரு விபச்சாரம் ஆவின்னு சொல்லலாம், இல்ல இச்சையின் ஆவினால என்ன பண்றான்? அவன் பத்சேபாலோடு சயனித்து என்ன பண்ணா? ஒரு பாவத்தை செய்யறான். நல்லா கவனிங்க, இவனுடைய தாவீதினுடைய குடும்பத்துல முதலாவது நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குழந்தை செத்து போச்சு, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்.
அதே விஷயம் யார் வீட்டில் நடக்குது? யார் வீட்டில் நடக்குது? எல்லாரும் சொல்லுங்க, யார் வீட்டில் நடக்குது? இப்பதாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். தாவீது வீட்டில் நடக்குது. எங்க நடக்குது? எல்லாரும் சொல்றாங்க அம்னோன் வீட்டில், அம்னோனுக்கிட்ட நடக்குது. தாம் பெத்த பிள்ளை, தாம் பெத்த பையன், ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு இச்சையின் ஆவி வந்து, ரெண்டு பேத்துக்குள்ள அம்னோனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இச்சையின் ஆவி வந்து தன்னுடைய பிள்ளைய கற்பழிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் கிராப், முதல் அறுவடையா அதுதான் குடும்பத்துல. எப்படி எப்படி இந்த விஷயத்தை யோசிச்சிருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை எப்படி யோசிச்சிருக்க முடியும்? நீ உனக்கு நம்பிக்கை உள்ளவனாக இருந்த உரியாவை அழகா நீ என்ன பண்ணிட்ட? பத்சேபாவை நீ எடுத்துட்டு அவனை கொலை பண்ணிட்ட. நீ நினைச்சிட்ட உரியா தானே, உரியாவுடைய மனைவி தானே. இச்சை என்ன பண்ணுச்சு? சாதாரணமாக அவன் இன்னொருத்தவன் தானையா, அவன் நம்ம ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் தானையா, அவன் எனக்கு கீழே தானையா, அதனால அவன் மனைவியை எடுத்துக்கொள்றதுல தப்பு கிடையாது. நீ எடுத்துக்கொண்ட, உன் இச்சை அப்படி செயல்பட்டுச்சு. ஆனா யோசிச்சே பார்க்க முடியாமல் தங்கச்சி மேல ஒரு இச்சை வந்து கெடுத்து போட்டான் அண்ணங்காரன். யாராவது யோசிக்க முடியுமா? நீங்களும் நானும் சில நேரத்துல சில பாவத்தை சுலபமா சொல்லிடுறோம். அங்கதானே நடந்துச்சு, இங்கதானே நடந்துச்சு, இவங்க மேலதானே நடந்துச்சு, அவங்க மேலதானே நடந்துச்சு. இல்ல, அதே காரியத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல வந்து நிறுத்தும் போது உங்களாலும் என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாது, கடினமா தான் இருக்கும். தாவீது பொறுத்துக்கிட்டான், ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டான். தாங்க முடியாத வேதனை இதெல்லாம். யோசிச்சு பாருங்க, எப்படி இதெல்லாம் பொறுத்துக்க முடியும்? எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க தாவீதினுடைய குடும்பத்தை. திருப்பி கேட்கவும் முடியல அம்னோன் கிட்ட. ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு ஆசை வரும்போது எனக்கு ஆசை வராதா? அதுக்கு ஏன்டா தங்கச்சிய, ஏன் உனக்கு மட்டும் ராஜ அரண்மனையில 7-8 மனைவி இருந்தாங்க, அதுக்கு மேல அந்தரங்கத்துல அந்தபுரத்துல இத்தனை மனைவிகள் இருக்கும்போது உனக்கு பத்சேபாள் மேல ஆசை வந்து நீ பத்சேபாள் எடுத்துக்கிட்டு அவன் புருஷனை கொல்லும் போது எனக்கு எத்தனை பேர் இருந்திருந்தாலும் எனக்கு யார் மேல ஆசை வந்துச்சு? தாமார் மேல ஆசை வந்துச்சு. சொல்லுவான்ல. ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. தாயும் தகப்பனும் ரொம்ப கவனமா இருங்க பிள்ளைகள் முன்னாடி. நீ ஒரு தப்பு பண்ணி உன் பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா காலம் முழுவதும் உன் பிள்ளையை திட்ட முடியாது எந்த விஷயத்திலும். பாவத்தினுடைய கொடிய வேதனையே அதுதான். பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல யாருக்கும் அவன் நின்று நீதி நியாயத்தை பேச முடியாது. கர்த்தர் இன்னைக்கும் நீதி நியாயத்தை பேசுறாருன்னா அவருடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்துட்டு தான் பேசுறாரு. இல்லைன்னா பேச முடியாது. ஆண்டவரே, அவர் பேச தகுதி உள்ளவர், அவருடைய தகுதி யாருக்கும் கிடையாதுன்னு சொல்றது அதுதான். நீ கெட்ட வார்த்தை பேசிட்டு பிள்ளைய கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் திருடிட்டு என் பிள்ளைய திருடாதன்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் அடிச்சுக்கிட்டு என் பிள்ளைய நீ அடிக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் இச்சையா பேசிட்டு பிள்ளைய இச்சையா பேசாதுன்னு சொல்ல முடியாது. போய் பாருங்க, உலகத்துல டக்குன்னு வாய் முடிச்சிருவாங்க. அப்பம் பண்ண அப்பன மாதிரியே பிள்ளையா அப்படின்றாங்க. குடும்பத்தை மாதிரியே இருக்குது, உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. எஸ், ஆதாம் ஏவாளுடைய சந்ததிகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் சந்ததி நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா தான், நீங்க டிசிப்ளினா இருந்தீங்கன்னா தான் உங்க பிள்ளைங்க டிசிப்ளினா இருக்கும். தாவீது பாவம் பண்ணா, அம்னோன் பண்ணா, அம்னோனுக்கு அப்புறம் அப்சலோம் பண்ணா, அப்சலோனுக்கு அப்புறம் அதோனியா பண்ணா, எல்லாருமே பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேட்க முடியல தாவீதுனால. அடுத்த ஒரு விஷயம் என்ன நடந்தது? அப்சலோம் பார்க்குறோம், ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த சாபத்தை பாருங்க, என்ன சாபம் விடுறான்? ஒளிப்படத்தில் நீ அதை செய்தா, நானும் அந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன், உன் ஸ்திரீகளை எடுத்துக்கொள்ளுவான், அடுத்தவனுக்கு கொடுப்பான், இப்படிலாம் சொல்லிட்டு தாவீது நினைச்சிருக்கலாம் வேற ஏதோ ஒரு ராஜா வந்து நம்மளால எடுத்துட்டு போயிடும். இல்லை, அப்சலோம் எடுத்துக்கிட்டான். அப்பாவுடைய மனைவிகள் எல்லாம் அப்சலோம் எடுத்துக்கிட்டான். அடிச்சு துரத்தனா, அப்பாவை கொலை பண்ண வகை தேடினா, எங்கேயாவது தாவீதை போட்டு தள்ளிருந்தா அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு ஹியூமிலியேஷன், எப்பேற்பட்ட ஒரு 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 அவனை அப்படி தாழ்மைப்படுத்தி அவனை நொறுக்கிற ஒரு விஷயம். பப்ளிக்கா எப்படி பேசியிருப்பாங்க, என்னடா தாவீதினுடைய இந்த இந்த பெண்களை எல்லாம், தாவீதுக்கு சொந்தமானதை எல்லாம் பெத்த பையன், அப்பங்கிற ஒரு தராதரம் இல்லாம, அம்மாங்கிற ஒரு தராதரம் இல்லாம இப்படி இச்சையா பண்றானே பாருங்க.
அம்னோன் தங்கச்சிய அப்சலோன் அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லையா? இதை நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறோம். இதே தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உச்சி கொட்டி இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தால் நானும் அந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன். எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க, அப்சலோம் பண்ணதை விட தாவீதை காரி துப்பி இருப்பாங்க. அப்பங்காரன் இப்படி இருந்தா அதான் பையங்காரன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. பாவத்தினுடைய விளைவு ரொம்ப கொடியது சகோதர சகோதரியை. நீ பண்ண தப்புல ரொம்ப எச்சரிக்கையாக அறிக்கை செய்து இனியும் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாம விட்டுட்டு இனி அந்த பாவத்திற்குண்டான விளைவுகளை சந்திக்க தயாரா இருங்க. கட்டிச்சுக்கிட்டான், சண்டை போடல தாவீது. அப்சலோன் வந்து அரண்மனை பிடிச்சோம், அமைதியா போயிடுறம்பா அப்படின்னு போயிட்டான். போய் காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது யோவாபு ஃபோன் பண்றான். யோவாபு, தாவீது சொல்றான், தாவீது எப்படியாவது என் பையனை கொன்றாதப்பா, எப்படியாவது பிடிச்சு கொண்டு வா அப்படிங்கிறான். இப்போ யோவாபு சொல்றான், இல்லப்பா அவன் முன்னாடி வேகமா போயிட்டு இருக்கான், நாங்கள் அவனை துரத்திட்டு போறோம், கொன்றாத, தயவு செய்து அவனை கொன்றாத அப்படிங்கிறார். ஆனா பாவத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? தாவீதினுடைய படைத்தளபதியாக இருந்த யோவாப் தாவீதுக்கு தெரியாம அவனை கொன்னு போட்டுறான். அவன் போய் அவனுடைய முடி ஒரு மரத்துல மாட்டிடுது, கத்தி வச்சு கொன்னுட்டு சொல்றான் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி. அதிகாரம் கையில இல்லை, புள்ள சாவறத பாருங்க. ஒரு ராஜாவுக்கு அதிகாரம் இல்லை சொல்ல முடியாது. யோவாப் அங்க எடுக்கிறான், லீடு எடுக்கிறான். அவன் இவனை வச்சுக்கிட்டு இருந்தா தேவையில்லாம பிரச்சனைடா, ராஜா பிள்ளையா இருந்தாலும் சரி அடுத்த ராஜா குத்தி கொண்டு போட்டுருக்கடான்னு கொண்டு போட்டுறான். மூணாவது, தாவீது வஞ்சகம் மற்றும் துரோகத்தை விதைத்தார், அவர் வஞ்சகம் மற்றும் துரோகத்தை அறுவடை செய்தார். வஞ்சகம், துரோகம். ஃபர்ஸ்ட் வஞ்சகம் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே போன வாரம் அழகா சொன்னேன். என்ன பண்ணா தாவீது, தன்னால உருவான குழந்தைய எப்படியாவது உரியா பக்கம் தள்ளி விட்டுறணும்னு சொல்லி உரியாவை வரவழைச்சு கொண்டு போய் என்ன பண்றான், வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு அது ஓம் பிள்ளையா மாறிடும், யாருக்கு இது தெரியாது, மூடி மறைச்சிடலாம். எப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் இந்த வஞ்சகம்! மறைச்சு செஞ்ச ஒரு விஷயம். இதே காரியத்தை அவனும் என்ன பண்றான், அறுவடை செய்யறான். எப்படி அறுவடை செய்யறாங்க நான் திரும்ப பார்க்கலாம் நம்ம அதை. அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதே போல துரோகம் எப்படி பண்றான். தாவீது தன்னுடைய ராஜா என்று சொல்லி உரியா சண்டைக்கு அவ்வளவு வீரமா போகும்போது பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லிடுறான், டே அவனை முன்னாடி விட்டு டக்குன்னு பேக் அடிச்சிருங்க, அவனை கொண்டு போட்டுட்டோம். ரெண்டு இன்சிடென்ட்டை யார் செய்யறா, தாவீது செய்யறா. இந்த சேம் ரெண்டு இன்சிடென்ட் தாவீதுடைய வாழ்க்கையிலும் வருது. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன தெரியுமா? அகித்தோப்பேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தெல்லாம் வீட்டில் போய் வாசிச்சுக்குங்க. ஒருவர் எடுத்து கூட வாசிங்க. 2 சாமுவேல் 15:12 வாசிங்க. அகித்தோப்பேல் அப்படிங்கிறவன் தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளு, ஒரு ட்ரூ கவுன்சிலர். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உண்மையா தாவீதுக்கு உண்மை உள்ளவனா இருந்து தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு, நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளு. தாவீது முழுசா அகித்தோப்பேலை நம்புவோம். அகித்தோப்பேல் அவ்வளவு சப்போர்ட்டா இருந்த ஒரு ஆளு. இப்ப என்ன ஆகுது நல்லா பாருங்க. இவன் துரத்தப்பட்ட உடனே, அப்சலோம் வந்த உடனே இந்த அகித்தோப்பேல் யாருக்கு சப்போர்ட்டா போயிட்டான்? அப்சலோமுக்கு சப்போர்ட்டா போயிட்டான். ராஜாவுக்கு உண்மையான விசுவாசியா இருந்தான், ராஜாவுக்கு கீழ்ப்படியவனா இருந்தான், ராஜா மேல உயிரை வச்சு செயல்பட்டான். ராஜா முழுசா அகித்தோப்பேல் நம்பினா, இவன் நமக்கு உண்மையான ஆலோசனை கொடுக்கிறவன்பா, நல்ல திறமையுள்ள ஒரு ஆளுப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று சொல்லி நம்பி இருந்த தாவீதுக்கு இப்ப யார் எதிரியா நிக்கிறா? பெத்த புள்ளையும் கூட இருந்த அந்த மனுஷன் அகித்தோப்பேல். நீ ஒருத்தனுக்கு அப்படி பண்ணீங்கல்ல, ராஜான நம்பிக்கையா இருந்தாலும் ஒருத்தன் எல்லைக்கு அவன் சண்டைக்கு போனா, நான் எதுக்கு தான் மனைவியை வீட்டில் விட்டுட்டு போனா, ராஜா இருக்கிறாரு, ராஜா படைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிதானே விட்டுட்டு போனா. அதே போல உன்னை நம்பி போய் முன்னாடி சண்டையில நிற்கும் போது எப்படிப்பட்ட வஞ்சகத்தையும் துரோகத்தையும் நீ உரியாவுக்கு பண்ண, நீ இன்னைக்கு அதே உன் வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகுதா? தாங்க முடியலையா உன்னால? எப்படி வேதனைப்பட்டிருப்பான், எப்படி நொந்து போயிருப்பான், யோசிச்சு பாருங்க.
அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 41 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 41:9. ஹல்லேலூயா. யார சொல்றாரு இங்க? தாவீது யார சொல்றாரு? அகித்தோப்பேல தான் சொல்றாரு. எங்கிருந்தியா வந்தா இந்த அகித்தோப்பேல்? இவ்வளவு நல்லவனா இருந்தானே அகித்தோப்பேல் ராஜாவுக்கு, ஏன் இப்படி மாறினானா? அதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு. ஏன்னா அகித்தோப்பேல் தான் பத்சேபாளுடைய தாத்தா, சித்தப்ப பெரிய மக, சித்தப்பான்னு சொல்றோம் பார்த்தியா, அந்த மாதிரி. இதுதான் சார் நடந்த சம்பவம். அகித்தோப்பேல் வந்த ஏன் அவனுக்குள்ள அப்படி உரியா செத்ததை அவனால தாங்கிக் கொள்ள முடியல, உரியா செத்ததை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. எங்க விதை வருது பாருங்க, அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவன் பண்ண பாவத்துக்கு எங்கிருந்து எந்திரிக்கிறாங்க பாருங்க எதிரிகள். ரொம்ப யோசிச்சுங்க இந்த விஷயங்கள் எல்லாம். இதனாலதான் அகித்தோப்பேல் என்ன பண்றான், தாவீதுக்கு எதிராக வந்து என்ன பண்றான், நிக்கிறான். சகோதர சகோதரிய ஒரு 2 பாவம் பண்ணாங்க. ஒன்னு பத்சேபா, இன்னொன்னு உரியா. இவன் குடும்பத்துல நடக்காத விஷயம் ஏதாவது இருந்தா ஒன்னு சொல்லுங்க. கொலை நடந்துருச்சு, குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துருச்சு, எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டாங்க, எல்லோருக்குள்ளும் கசப்பு வந்துருச்சு, குடும்பமே சின்னாபின்னம் ஆயிருச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னா 2 இடம், ஒன்று குடும்பம், இன்னொன்னு வேலை செய்யற இடம். தாவீதுக்கு இந்த 2 இடமுமே தவிடுபடி ஆயிருச்சு. அரண்மனை விட்டு துரத்தப்பட்டு காட்டுல இருக்கிறான், ராஜ்யபாரம் போச்சு. குடும்பத்துல அவன் இவனை கொண்டுட்டான், அவனை கொண்டுட்டான், அவன் அந்த பிள்ளைய கொண்டுட்டான், மூத்த பொண்டாட்டி இளைய பொண்டாட்டி, மேய்க்க முடியல, சண்டைகளை சமாளிக்க முடியல, யாரை நம்புறதுன்னு தெரியல. கூட இருந்தவனே எதிராக நின்று இப்படி அடி அப்படி அடின்னு அப்சலோம் போட்டு கொடுக்குறான். அதே மாதிரி அடிச்சு தாவீதை என்ன பண்ண மட்டம் கட்டிட்டாங்க. கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தின் விளைவுகளை நீக்குபவர் அல்ல. ஞாபகம் வச்சுக்கோ. நான் மிரட்டல யாரையுமே, வேத வசனம் சொல்றதான் சொல்றேன். இந்த பயம் நமக்குள்ள வரணும். நாம் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான தண்டனை நம்ம பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். சகோதர சகோதரியே, ஒருவேளை பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்ற ஸ்டேஜில் இருக்கிறீங்க, நான் தப்பு பண்ணேன் பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனா இப்ப எனக்கு பாவத்தின் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, எடுத்துக்கோங்க. எஸ், நான் தப்பு பண்ணதை ஏத்துக்கிறேன். தாவீது அமைதியா இருந்தான், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். இதுதான் ஒரு பியூட்டி, இதுதான் ஒரு அழகு. எஸ், நான் அந்த விளைவுகளை எல்லாம் ஏற்றுக்கிறேன். ஆண்டவர் விட்டு விலகி போகல, ஆண்டவர் விட்டு தூரம் போகல, எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டான். இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்றாரு, பி நாட் டிசீவ்டு. அதான் என்ன சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆண்டவர் ஒருபோதும் தம்மை யாரு கேள்வி கேட்க, தன்னை கிண்டல் பண்ண ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாரு. இப்படிப்பட்ட உபதேசங்கள் வருது பாருங்க, நீ பாவம் பண்ணு பிரச்சனை இல்லை, நீ தப்பு பண்ணு பிரச்சனை இல்லை, கிருபை உன்னை மன்னிக்கும், கிருபை உன்னை காப்பாத்தும். இல்ல, குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வா, நீ இப்படி போய் தப்பு பண்ணு, அப்படி போய் தப்பு பண்ணு, என்ன வேணா பண்ணு, உன்னை பாவம் மன்னிக்கும், கிருபை மன்னிக்கும். இல்ல, கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தெளிவா பேசுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இது ஒரு பிசாசினுடைய ஒரு தந்தனை. இது இந்த கிருபைங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்ன பண்றான் சொன்னா, உடைக்கிறான் உங்களை. எல்லாரும் பாவத்துக்கு உண்டான விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணுங்க. யாரும் நாளைக்கு இது சொல்ல முடியாது. நான் லிட்டரலா பார்த்துட்டு வரேன், என் கண்ணால பார்த்துட்டு வரேன். ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா அதே சேம் மிஸ்டேக் அவங்க வாழ்க்கையில வருது. பெற்ற தாயும் தகப்பனுக்கு ஒருத்தர் தப்பு பண்றாங்களா, அதே மிஸ்டேக் அவங்க வாழ்க்கையில இன்னொருத்த வந்து அவன் பிள்ளை வந்து பண்றான். மனைவிக்கு துரோகம் பண்றானா, அதே மாதிரி அவனுக்கு இன்னொருத்த வந்து துரோகம் பண்றான். கணவருக்கு அதே மாதிரி ஒரு துரோகம், சேம் ரிப்பீட்டடா வருது. கர்த்தர் சரியா நியாயம் தீர்ப்பார். நாளைக்கு போய் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று, இல்லை பரலோகத்தில் போய் எனக்கு மட்டும் ஆண்டவர் தண்டனை கொடுத்தீங்க, இவன் அந்த தப்பெல்லாம் பண்ணா இவனுக்கு தண்டனை இல்லைன்னு நீங்களும் நானும் கேள்வி கேட்போம் கண்டிப்பா. நம்ம தான் சத்தியத்தை ரொம்ப அறிஞ்சவங்களாச்சே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எடுத்து காட்டிடுவார். இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்தனா ரைட், நீ சொல்றீல அவங்க அந்த தப்பு பண்ணாங்க, அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கவே இல்லையா ஆண்டவரே, அதுக்கு வேற தண்டனை கொடுத்துருக்கேன், அதை அனுபவிச்சிருக்காங்க பாரு. பேச முடியாது. சரிங்க, நான் நரகத்துக்கு போயிடுறேன் ஆண்டவரே. we cannot speak. எதுவும் வாய் பேசவே முடியாது. நம்ம அடுத்தவங்களை நியாயம் தீர்த்துட்டு இருக்க வேண்டாம்.
நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். பரலோகத்துல போய் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அவங்க பார்க்க தப்பு பண்றாங்க, இவங்க தப்பு பண்றாங்க, இவங்க அவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க, நான் பண்ணா என்ன தப்பு? அவன் எல்லாம் தண்டனை வாங்கிட்டு உட்காந்துருப்பான். நீ தண்டனை வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? உட்காருங்க. பாவத்தை குறித்து அறிக்கையிடுதல் இல்லை, பிள்ளைங்கிட்ட யாருக்கிட்டையும் பாவத்தை குறித்து எச்சரிக்கை இல்லை. குடும்பங்கள் இன்னைக்கு ரொம்ப பார்க்குறேன், சபையிலையும் சரி, பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, எத்தனை பேர் உங்க குடும்பத்துல பாவத்தை குறித்து எச்சரித்து கடுமையா இருக்கிறீங்க? நீங்க உங்க வீட்டுல தப்பு பண்றதுக்கு என்ன நீங்க சப்போர்ட்டா போறீங்க? பல பேர் நான் பார்க்கிறேன், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தவறு பண்றாங்கன்னு தெரிஞ்ச சப்போர்ட்டா போறீங்க. கர்த்தர் சும்மா விட மாட்டார், நியாயம் தீர்ப்பார், உங்களையும் சேர்த்து நியாயம் தீர்ப்பார். எச்சரிச்சு வெளியே தள்ளுற வழியை பாரு, இல்லை அப்படின்னா நீ விளைவிக்கோ. சப்போர்ட்டா போகாதீங்க. அதனால என்ன, இதனால என்ன, இப்படி நடக்காதா, அப்படி நடக்காதா, இந்த மாதிரி நடக்காதா, அந்த மாதிரி நடக்காதா, அவங்க வந்ததுனால தான் நடந்துச்சு, இவங்க வந்ததுனால என்ன சப்போர்ட்டு பாவத்துக்கு? சத்திய வசனத்தை கேட்டுட்டு கவனமா இருங்க. ஒரு 3 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு. ஏன் பவுல் இப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், கிருபையை குறித்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கிருபை நான் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமே தவிர பாவத்தினுடைய விளைவுகள் நீக்குவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட், கிருபை என்பது முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஆனால் கிருபை என்பது சீப்பு கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சீப்புன்னா ஒரு ஏதோ ஒரு மாதிரி பிரயோஜனமற்றது, அந்த மாதிரி சீப்பானது கிடையாது. கிருபை இன்னைக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, கிருபைக்கு நம்ம தகுதி இல்லதான். தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கிடைப்பதுதான் கிருபை. தகுதி இல்லாத எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து ரத்தம் சிந்தினார், எனக்காக அடிபட்டார். எஸ், இட்ஸ் ஃப்ரீ. நான் மனம் திருந்தி ஒப்பி கொடுத்தா அதை நான் சொந்தமாக்கி கொள்ளலாம். அதுக்காக நான் எதையும் செய்ய தேவையில்லை. பணம் செலுத்த தேவையில்லை, நடக்க தேவையில்லை, உருட தேவையில்லை, ஏற தேவையில்லை, இறங்க தேவையில்லை, எதுவுமே நான் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் என் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து வெளியே வந்தால் முடிஞ்சு போச்சு. இனி இயேசு என் பாவத்தை மன்னிப்பார், அதோட முடிஞ்சு. இட்ஸ் ஃப்ரீ, இலவசம். பட் அதே சேம் டைம்ல இந்த கிருபை சீப் இல்லை. அந்த கிருபைக்காக பிதாவான தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு செத்தார். கிருபை மரணம். இதுக்கெல்லாம் நம்ம பட வேண்டியதெல்லாம் அவர் பட்டிருக்கிறாரு. எது எப்படி சீப்பாக முடியும்? உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா அதற்குண்டான பாரத்தை அவர் சுமந்திருக்கிறாரு. பெற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைகளை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அது சீப்பு கிடையாது. என் கையில் ஒரு 10 ரூபாய் வந்து நான் வேலையே செய்யாமல் எங்கள் அப்பா கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த 10 ரூபாய்க்கு என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. அந்த 10 ரூபாய் எப்படி சீப்பாக போகும்? என்ன தகுதி இருக்குது எனக்கு? நான் அவங்க பிள்ளை, அவ்வளோதான். அதனால அந்த 10 ரூபாய் அவங்க சம்பாரிச்சு என் கையில் கொடுத்துறாங்க, நான் செலவழிக்கிறேன், சந்தோஷமாக செலவழிக்கிறேன். பட் அதனால சீப் கிடையாது. அது எங்கேயோ நான் கீழே கடந்து எடுக்கலை, அது எங்கேயோ வேற யாரோ சம்பாரிச்சு ரோட்டில் போட்டு போனாங்க, நான் தூக்கிட்டு வந்து ஜாலியாக செலவு பண்ணுறேன். இல்லை, இதுதான் கிருபை. இதை தெளிவாக என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். 2வது காரியம், பாவம். நல்லா கவனிங்க, பாவம் சீப்பு, பட் அது இலவசம் கிடையாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? கிருபை இலவசம், ஆனால் சீப்பு கிடையாது. 2வது பாயிண்ட் சொல்றேன், நல்லா கவனிங்க, பாவம் சீப்பு. சீப்பா கிடைக்குதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாவம் சீப்பு, ஆனால் இலவசம் கிடையாது. எப்படி சொல்லலாம்? பாவம் செய்யறதுக்கு நீ ஏதோ பெரிய பிளான் திட்டம்லாம் போட தேவையில்லை. அல்லேலூயா. பெரிய பிளான் திட்டம், பாவம் செய்யறது டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடலாம். வேதவசனம் சொல்லுது, ஒரு பெண்ணையோ ஆணையோ சிந்தையில் தப்பா நினைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு, அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஒரு நிமிஷத்துல ஒரு ஃபோன் கதவை சாத்தி படுத்தா முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, வீட்டில் 50 பேர் இருந்தாலும் இப்படி காட்டுற போனா இப்படி மறைச்சு வச்சு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மறைச்சு வச்சு பேசினா முடிஞ்சு போச்சு, தெரியாமல் திருடுனா முடிஞ்சு போச்சு, ஒரு கெட்ட வார்த்தை பேசினா இட்ஸ் வெரி சீப். அதுக்கு ரொம்ப நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பட் த சேம் டைம் அதே நேரத்தில் அது ஃப்ரீ கிடையாது. என்ன ஃப்ரீ கிடையாது? அதுக்குண்டான விளைவுகளை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அனுபவிச்சே ஆகணும். அது இலவசம் கிடையாது, பின்னாடியே ஒன்று இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் அது. 3வது, சுதந்திரம் என்பது
விதைப்பது போல. ஆனால் அதே சுதந்திரத்தோடு நம்ம என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க என்ன வேணா விதைக்கலாம் சுதந்திரமா, ஆனா அறுக்கிறது யாரு கையில் கிடையாது? சத்தமா சொல்லுங்க, நம்ம கையில் கிடையாது. நான் என்ன வேணா சுதந்திரமா கடலையை விதைக்கலாம், நான் என்ன வேணா சுதந்திரமா சோளத்தை விதைக்கலாம், நான் என்ன வேணா சுதந்திரமா நெல்லை விதைக்கலாம், ஆனா அதை அறுக்கிறது என் கையில கிடையாது. ஏன்? சரியான தண்ணி இருக்கணும், சரியான மழை இருக்கணும், சரியான வெயில் இருக்கணும். இதெல்லாம் யார் கொடுக்கணும்? கடவுள் கொடுக்கணும். தேவன் இதை கொடுக்கணும். அப்ப நான் செய்யற எல்லா காரியத்தையும் சுதந்திரமா நான் செய்யலாம், ஆனா அதுக்குண்டான அறுவடை கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும். என்ன செஞ்சீங்கனாலும் சரி, ₹1 உங்க பாக்கெட்ல இருந்து இன்னொருவருக்கு எடுத்து கொடுக்குறீங்களா, அது சுதந்திரம். ஆனா அந்த ₹1 உண்டான பலனை கடவுள் கொடுப்பார். இன்னொருவர் பாக்கெட்ல இருந்து ₹1 நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்களா, அது உங்க சுதந்திரம், கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனா நீங்க எடுத்து வச்ச ₹1 உண்டான அறுவடை நீங்க என்ன பண்ணணும்? அறுக்கணும். அந்த அறுவடை நீங்க சொல்றது, ஆண்டவரே ₹1 திருடிட்டு, ஆண்டவரே ₹10 உமக்கு கொடுத்துட்றேன், என்ன ₹10 உமக்கு கொடுத்துட்றேன், டாலி சமம் ஆயிடும், 1க்கு 10 சமம் ஆயிடும். நீ கணக்கு போடாது. அது யாரு கையில் இருக்கு? சொல்லுங்க, யாரு கையில் இருக்கு? நான் இந்த தப்பு பண்ணேன், அதுக்கு இந்த தப்பு பண்ணா சரியா போயிடும். எப்படி கணக்கு போடுறீங்க? நான் பொய் பேசினேன், என் இயேசு சிலுவையில மரித்தார். நான் திருடினேன், என் இயேசு சிலுவையில மரித்தார். நான் இச்சை பாவம் பண்ணேன், என் இயேசு சிலுவையில மரித்தார். அப்ப நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் செத்து போனா சரியா போயிடுமா? இல்ல. நான் பண்ணது ஒரு பாவம், ஆனா கர்த்தர் பெற்ற தண்டனை வேற. அப்படி இருக்கும்போது நீங்களா தெரிஞ்சு ஒரு பாவத்தை தைரியமா பண்ணி, நீங்களா தெரிஞ்சு ஒரு பாவத்தை சுலபமா பண்ணிட்டு, இந்த பாவத்துக்கு இது சரியா போயிடும், இந்த பாவத்துக்கு இது சரியா போயிடும் எப்படி கணக்கு போடுறீங்க? யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? யார் அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்க கையில கொடுத்தா? எஸ், உலகத்துல கோர்ட் இருக்கு, சட்டங்கள் இருக்கிறது, அவர்கள் சில தண்டனைகளை வச்சிருக்கிறாங்க, அதை நிறைவேற்றாங்க, அது வேற. நான் அதை சொல்லவே வரல இந்த இடத்துல. ஆனா தேவனுடைய சட்டம் வேற. நம்ம உலகத்து சட்டத்துக்கு கீழ்ப்படியணும், அதை விட தாண்டி தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். உலகமும் திருட்டு தப்புன்னு சொல்லுது, பைபிளும் தப்புன்னு தான் சொல்லுது. எந்த ஒரு விஷயமும் உலக காரியத்துக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண லாவுக்கும் தேவனுடைய நியாயப்பிரமாண லாவுக்கும் கான்ட்ரடிக்டே கிடையாது. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாதான் குற்றம்னு உலகம் சொல்லுது. ஆனா வேதவசனம் சொல்லுது, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ சிந்தனையில சிந்திச்சிட்டாவே அது பாலியல் பலாத்காரம் அப்படிங்குது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு பொருளை எடுத்தாதான் திருட்டுன்னு சொல்லுது. பைபிள் சொல்லுது, ஒரு பொருளை இச்சையோடு பார்த்தாவே திருட்டுங்குது. அல்லேலூயா. உன் தங்க சகோதரனை சொத்துக்காக கொலை பண்ணினா, அவனை ஏமாத்தினாவே, கண்ட சகோதரனை பகைத்தாவே கொலைங்குது, மரணத்திற்கு சமம் அப்படிங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உலகத்துல நியாயமா இருந்து போறீங்களா. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு உலகம் சொல்லுது, பைபிளும் சொல்லுது. கைவிட்டு பெறக்கூடாதுன்னு பைபிளும் சொல்லுது. எது கான்ட்ரடிக்ட்? எதுவுமே கிடையாது, ஒரு விஷயம் கூட கிடையாது. பைபிள் உலகத்துல நம்ம பார்க்குறோம், பைபிளுக்கும் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய சட்டம் சொல்லுது. வேதவசனம் அதுக்கு மேல சொல்லுது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆண்டவர் அப்படித்தானே வாழ்ந்தார். நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பயம், தெய்வ பயத்தோட என்ன பண்ணும், வாழ்ந்துட்டு கர்த்தருடைய டிசிப்ளினுக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவர் என்ன தண்டிங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்கப்பா, நான் பண்ண தவறுக்கு. நான் அதுதான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் கொடுக்குற தண்டனை எதுவா இருந்தாலும் அமைதியா எடுத்துட்டு நான் பரலோகம் போய், எஸ் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதுக்கு இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும், இல்லை நீங்க சட்டம் போடாதீங்க. பாவமெல்லாம் பண்ணிட்டு தசம்பாகம் கொடுத்தா சரியா போயிடும், இல்லை. தசமபாகம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கான்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணிட்டு கொண்டு வந்து காசு கொடுத்தா சரியா போயிடும் நினைக்காதீங்க. தசமபாகத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருதுன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லை நான் சம்பாதிக்கிறதான் காசு அப்படின்னு நினைச்சா அது ஏன் காசுன்னு கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம். கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுத்துருவோம், என்னதை நான் வச்சுக்குவேன். இந்த காசு கர்த்தருடையதுன்னு 10ல் 1 பங்கு தசமபாகம் கொடுத்தா கர்த்தர் கொடுக்குறார், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லை கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய இதுன்னு என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன்னா கர்த்தர் சரிப்பா நீ தானே சம்பாதிக்கிற, இந்த வாரம் உடம்பு நல்லா இருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன், அடுத்த வாரம் உடம்பு கெட்டு போயிடும் உனக்கு ஆசீர்வாதம் வராது, இது கர்த்தர் விட்டுருவார். இதுதான் தசமபாகமோ தவிர இதை தாண்டி தசமபாகம் அப்படிங்கிறது, நான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், ஒரு 5 லட்ச ரூபா திருடிட்டேன், என்ன பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபா ஆண்டவர் கொடுத்துட்றேன், 4 லட்ச ரூபாய் நான் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன்,
சர்ச்சு கட்டிடுறேன், சர்ச்சு கட்டிட்டு 4 லட்ச ரூபா பாக்கெட்டில் நான் போட்டுக்கிறேன், மன்னிக்க மாட்டாருங்க ஆண்டவர். நீ 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நீங்க என்ன நியாயப்பிரமாணம் பண்றது? நீங்க என்ன நீதி நியாயம் தீர்க்கிறது? தப்பு பண்ணிட்டீங்களா, போய் தேவசமத்தில் முழங்கால் ஆண்டவர் பேசுவார், போய் அந்த பணத்தை திருப்பி கொடு. 5 லட்சங்கிறது மேலே 1 லட்சம் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அதில் ஒரு சண்டை வரும். அவன் திட்டுவான், திட்ட வாங்கணும். அவன் மிரட்டுவான், வாங்கணும். அவன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், போய் ஏற்றுக்கோ, ஸ்டேஷனில் போய் நான் ஆமாங்க ஏமாத்திட்டேன், சீட்டு பணத்தை ஏமாத்திட்டேன், ஏற்றுக்கோ. அவன் தூக்கி ஜெயிலில் போடுவார், 10 நாள் ஜெயிலில் இருங்க, ஜெயில் அமைதியாக இருக்கணும். எஸ், ஐ ஹாவ் டு சஃபர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இருக்க இடத்துல இருந்து எல்லாரும்